குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எலிப்ஸினுடைய எசென்ட்ரிசிட்டி வந்து பார்க்க போகிறோம். இப்போ இதை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுங்க. இதனுடைய டெஃபினேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எசென்ட்ரிசிட்டி ஆஃப் எலிப்ஸ் இஸ் எ ratio of the distance from the center of the ellipse to one of the foci. And to one of the vertices of the ellipse. அது சொல்கிறாங்க. இப்போ இது எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஷார்ட் ஃபார்ம் எழுதுனா எசென்ட்ரிசிட்டி E = C/A, ரைட்டுங்களா? இப்போ சப்போஸ் இது மேஜர் ஆக்சிஸ், இது ஒரு எலிப்ஸ் போகுது, இதில் வந்து F1 அண்ட் F2 இஸ் த ஃபோக்கஸ். இது வந்து மைனர் ஆக்சிஸ், பாசிங் சென்டர் ஃப்ரம் சென்டர் ஆஃப் த பாயிண்ட் O 0.0, தட் மீன்ஸ் C பாயிண்ட் C 0ன்னு வச்சுக்க வேண்டியதான். இது Y ஆக்சிஸ், இது X ஆக்சிஸ். இப்போ நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், இதனுடைய லென்த்து C அப்படின்னா இதனுடைய லென்த்து C. இது டோட்டல் லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா இதோட டோட்டல் லென்த்து A அப்படின்னா இதனுடைய டோட்டல் லென்த்து A. அதே மாதிரி இதனுடைய லென்த்து Bனா இதனுடைய லென்த்து வந்து Bன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ரேஷியோ ஆஃப் த டிஸ்டன்ஸ் வித்தின் தி சென்டர், டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி சென்டர் ஆஃப் தி எலிப்ஸ் ஒன் ஆஃப் தி ஃபோசி, அதாவது ஏதோ ஒன்று F1 அண்ட் F2 எடுக்கிறீங்க, அந்த இதிலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, ரைட்டா? டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி சென்டர் ஆஃப் தி ellipse to one of the foci and to one of the vertices. One of the vertices நம்ம vertices எதை பார்த்தோம்? இதான் verticesன்னு பார்த்தோம். இதான் vertex, இது vertex. அப்போ வெர்டெக்ஸுக்கும் சென்டர் ஆஃப் தி அதாவது ஃபோசிக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் தான். அப்போ C/A அதை தான் சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ரேஷியோ ஆஃப் தி C வந்து என்னதுன்னா, ரேஷியோ ஆஃப் தி டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி சென்டர், டிஸ்டன்ஸ் சென்டர்லேருந்து டிஸ்டன்ஸ், ரேஷியோ ஆஃப் தி டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி சென்டர் ஆஃப் தி எலிப்ஸ் ஆஃப் ஒன் ஆஃப் தி ஃபோசி. ஓகேங்களா? C, தட் மீன்ஸ் C. அடுத்து என்ன சொல்லலாம், அண்டு டு ஒன் ஆஃப் தி வெர்டிசஸ், இந்த வெர்டிசஸாக இருக்கலாம், இல்லது இந்த வெர்டிசஸாக இருக்கலாம், இல்லது இந்த சென்டர் ஆஃப் தி எலிப்ஸில் இருக்கலாம். அப்போ ரெண்டு சைடு எதை எடுத்தாலும் சரி, எசென்ட்ரிசிட்டி ஆஃப் தி எலிப்ஸ் இஸ் ஆல்வேஸ் C = C/A. அந்த ரேஷியோவை சொல்கிறது. சப்போஸ் நம்ம ரேஷியோவில் என்ன பார்ப்போம், A:B எப்படி பார்ப்போம்? ரேஷியோவில் A/B அப்படின்னு பார்ப்போம். இப்போ இதில் இந்த எசென்ட்ரிசிட்டி என்ன, எசென்ட்ரிசிட்டி = C/A, தட் மீன்ஸ் C/A. அதுதான் ரேஷியோ ஆஃப் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி சென்டர், ரேஷியோ ஆஃப் தி டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி distance from the center of the ellipse from the point of foci, one of the point of foci, and distance from the center of the ellipse and one end of the vertices. That is always called the eccentricity. That means ratio of distance between the center of the ellipse from the one of the foci and distance from the vertices of the ellipse. அதுக்குள்ள ரேஷியோ தான் வந்து எசென்ட்ரிசிட்டி, ரைட்டுங்களா? இப்போ புரிஞ்சுங்களா எசென்ட்ரிசிட்டினா எதை வச்சு கண்டுபிடிக்கிறது? அடுத்து ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் தி எலிப்ஸ். இப்போ இது சப்போஸ் இது ஒரு எலிப்ஸ்ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரைட்டுங்களா? இது X ஆக்சிஸ், மேஜர் ஆக்சிஸ் X ஆக்சிஸில் போகுது, சென்டர் வந்து 0 வந்து Y ஆக்சிஸில் போகுது, ரைட்டுங்களா? இது வந்து F2 அண்டு F1, தட் மீன்ஸ் இது மேஜர் ஆக்சிஸ், இது மைனர் ஆக்சிஸ். இதில் வந்து போகுது. இதில் சப்போஸ் Pன்ற பாயிண்ட் = X, Y அப்படின்ட்டு இருக்குது, ரைட்டுங்களா?
இப்போ இது வந்து மேஜர் ஆக்சிஸ் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் தி எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் தி எலிப்ஸ் எப்படி வரும்னா எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. சப்போஸ் எலிப்ஸ் வந்து இந்த ஷேப்பில் போகுது, ரைட்டுங்களா? இப்போ இது மைனர் ஆக்சிஸ், இது மேஜர், இது வந்து மைனர் ஆக்சிஸ், இது வந்து மேஜர் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் வந்து போகுது. இது வந்து ஒய் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ். இது வந்து சென்டர் வந்து ஓசி வந்து F1 அண்டு F2. தட் மீன்ஸ் இது 0, C, இது 0, -C இது மாதிரி வைக்கணும். இந்த பாயிண்ட் ஒன்றுன்னா -B, 0 அண்ட் இந்த பாயிண்ட் B, 0 இது மாதிரி போச்சுன்னா அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் தி எலிப்ஸ் எப்படி வரும்? எக்ஸ் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. அப்போ இந்த இதில் வந்து பார்க்கணும் ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் தி எலிப்ஸ் 2 ஈக்குவேஷன்ஸ் தான். ஒன்று எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. அதர் ஈக்குவேஷன்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. சப்போஸ் இந்த கிராஃபில் நீங்கள் வரைஞ்சின்னா இது வந்து இப்போ இந்த பாயிண்ட் வந்து என்னன்னா 0, C, இந்த பாயிண்ட் 0, -C, ரைட்டுங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா A, 0 and -A, 0 டிபெண்ட்ஸ் அப்பான் தி எக்ஸ் ஆக்சிஸ். அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் மேஜர் ஆக்சிஸ் ஆகும் அண்ட் ஒய் ஆக்சிஸ் மைனர் ஆக்சிஸும் கொண்டு ஒரு எலிப்ஸ் இருந்துச்சுன்னா அதோடைய ஈக்குவேஷன்ஸ் இது மாதிரி மாறும். எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. சப்போஸ் ஒய் இஸ் த மேஜர் ஆக்சிஸ் அண்ட் எக்ஸ் இஸ் த மைனர் ஆக்சிஸ் இருந்தால் அதோட ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் அண்ட் ஒய் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. இதுதான் ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்ஸினுடைய 2 ஈக்குவேஷன்ஸ். டிபெண்ட்ஸ் அப்பான் தி மேஜர் ஆக்சிஸ். மேஜர் ஆக்சிஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸை வச்சு வரும்போது ஒரு மாதிரி வரும் அண்ட் ஒய் ஆக்சிஸ் வரும்போது ஈக்குவேஷன்ஸ் வந்து ஒரு வரும். ஒன்றும் இல்லை, இதில் வந்து எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர்னு வரும், இங்கே எக்ஸ் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர், அதான் ஏ பி இன்டர்சேஞ்ச் ஆகும், அவ்வளோதான். சப்போஸ் ஈக்குவேஷன் ஆஃப் தி எலிப்ஸ் என்ன? எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1, ரைட்டுங்களா? இப்போ சப்போஸ் இதில் வந்து பார்த்தோன்னு வச்சுங்க, சப்போஸ் இதில் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயருடைய வேல்யூ என்ன? எக்ஸ் ஸ்கொயருடைய ஏஸ்னுடைய வேல்யூ வந்து ஈக்குவல் டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் ஈக்குவல் டு 1 அது மாதிரி மாறுதுன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல், அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 இருந்தால் இது 1 வரும், ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர், சரி இது ஈக்குவல் டு 1 இருக்குது, ஈக்குவல் டு 1. இதில் அப்ளை பண்ணிங்கன்னா ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. ஏன் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1ன்னு போட்டால் அதாவது 1 விட கம்மியாக வந்து இருக்கும். எது? ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர். சப்போஸ் நீ இதுக்கு இது பண்ணுவீங்கன்னா ஒய் ஸ்கொயர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர். இப்போ சப்போஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 இருந்தால் என்னுடைய வேல்யூ எப்படி இருக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். தட் மீன்ஸ் எக்ஸு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ. தட் மீன்ஸ் என்னென்னா மைனஸ் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஏ. தட் மீன்ஸ் அவருடைய வேல்யூ எக்ஸுடைய வேல்யூ என்னென்னா மைனஸ் ஏக்கும் ஏக்கும் இடையில் இருக்கும். சப்போஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு இருந்தால் அப்போ ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒய் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஆர் மைனஸ் பி. அதே மாதிரி தான் மைனஸ் பி லெஸ் தென் ஒய் லெஸ் தென் ஏ. அப்போ கொடுத்துருக்க வேல்யூக்கு தகுந்த மாதிரி ஈக்குவேஷன் ஆஃப் தி எலிப்ஸு எந்த பாயிண்ட்டுக்கு உள்ளே இருக்குன்னு வச்சு கண்டுபிடிக்கலாம், ரைட்டுங்களா? அதுதான் இந்த பாயிண்ட் மட்டும் நான் வச்சுக்கோங்க. இந்த இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அப்சர்வேஷன் ஆஃப் தி எலிப்ஸ். அப்போ எலிப்ஸை பார்த்து, அதாவது எலிப்ஸினுடைய பிக்சரை பார்த்து நம்ம என்ன அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 2-3 பாயிண்ட். ஃபஸ்ட்டு என்னோடய அப்சர்வேஷன் என்ன சொல்கிறாங்கன்னு, இது மாதிரி எலிப்ஸ் வந்து இருக்குது, என்னுடைய பாயிண்ட் வந்து இருக்குங்க. எலிப்ஸ் வந்து சிமெட்ரிக்காக இருக்கும். எலிப்ஸ் வந்து என்ன சொல்கிறான்? சிமெட்ரிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதை டிபெண்ட் பண்ணி? வித் ரெஸ்பெக்ட் டு ஆக்சிஸ். சப்போஸ் பீன்ற பாயிண்ட் இந்த இடத்துல இருந்துச்சுன்னா எக்ஸ், ஒய். சப்போஸ் இதனுடைய இப்போ இந்த பாயிண்ட் வந்து இங்கே இல்லாமல் இந்த இடத்துல இருந்துச்சுன்னா பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ், ஒய். சப்போஸ் பீன்ற பாயிண்ட் இந்த இடத்துல இருந்துச்சுன்னா பி ஆஃப் மைனஸ் எக்ஸ், மைனஸ் ஒய். சப்போஸ் இந்த பாயிண்ட் பி வந்து இந்த இடத்துல இருந்துச்சுன்னா மைனஸ் எக்ஸ், ஒய். அப்போ எலிப்ஸ் வந்து எந்தெந்த பாயிண்ட் பி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ், ஒய் அண்ட் பி, சப்போஸ் பி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ், ஒய் இல்லது பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ், ஒய். சப்போஸ் பி இஸ் ஈக்குவல் டு இந்த பாயிண்டில் இருந்துன்னா மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய். சப்போஸ் பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ், ஒய். இது மாதிரி பாயிண்டில் இருந்து
இந்த மாதிரி பாயிண்ட் 4 பாயிண்டில் பீன்ற பாயிண்ட் வந்து இருந்ததுன்னா இந்த ஈக்குவேஷன் ஆஃப் தி எலிப்ஸ் வந்து எப்போவுமே வந்து சிமெட்ரிக்காக வந்து இருக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு த கோஆர்டினேட் ஆக்சிஸ். கோஆர்டினேட் ஆக்சிஸ் வச்சு அந்தந்த பாயிண்டில் அந்த மாதிரி பார்த்தோம்னா எலிப்ஸ் வந்து சிமெட்ரிக்காக தான் இருக்கும். இது ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபோசி இஸ் ஆல்வேஸ் லைஸ் இன் த மேஜர் ஆக்சிஸ். இப்போ ஃபோசினா என்ன, F1 அண்ட் F2. செகண்ட் பாயிண்ட் ஃபோசி எப்போவுமே இருக்கும். எப்படி இருக்கும், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், மேஜர் ஆக்சிஸில் தான் இருக்கும். சப்போஸ் எக்ஸ் ஆக்சிஸில் ஃபோசி இருந்துச்சுன்னா இது எக்ஸ் ஆக்சிஸை டிபெண்ட் பண்ணியிருக்கும். சப்போஸ் இதே ஃபோசி ஒய் ஆக்சிஸில் இருந்ததுன்னா நம்ம இன்னொரு பிக்சர் ஏற்கனவே பார்த்தோம் பார்த்தீங்களா. அப்போ ஒய் ஆக்சிஸில் பிக்சர் இருந்துச்சுன்னா நம்ம x² + b² + x² + y² = 1. அதுக்கு இது மாதிரி அப்போ எப்போவுமே ஃபோசி வந்து எங்கே இருக்கும், மேஜர் ஆக்சிஸில் தான் வந்து இருக்கும். இந்த மேஜர் ஆக்சிஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எலிப்ஸ் வந்து எந்த இடத்துல இன்டர்செப்ட் ஆகுது சிமெட்ரிக்காக இருக்கிறத வச்சு நம்ம இந்த மேஜர் ஆக்சிஸ் தட் மீன்ஸ் ஃபோசியை வச்சு தான் நம்ம டிட்டர்மின் பண்ணுவோம். தட் மீன்ஸ் தீர்மானிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டுங்களா. அப்போ இந்த வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் தி எலிப்ஸ் 2 டைப் வந்து பார்த்தோம். அதுக்கு முன்னாடி வந்து எசென்ட்ரிசிட்டி ஆஃப் தி எலிப்ஸ் உடைய டெஃபினிஷன் E = C/A. தட் மீன்ஸ் ரேஷியோ of the distance from the center of the ellipse of the one of the foci divided by a distance from the center of the ellipse and one of the vertices of the ellipse of the eccentricity பற்றி டெஃபினிஷன் வந்து பார்த்தோம். அடுத்து ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் தி எலிப்ஸ் 2 டைப். அதாவது மேஜர் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் தட் மீன்ஸ் ஃபோசி வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இருந்தால் x² / a² + y² / b² = 1. சப்போஸ் மேஜர் ஆக்சிஸ் வந்து ஒய் ஆக்சிஸை டிபெண்ட் பண்ணியிருந்ததுன்னா x² / b² + y² / a² = 1 பார்த்தோம். அடுத்து என்ன பார்த்தோன்னா அப்படின்னா, இந்த ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் தி எலிப்ஸில் சப்போஸ் x² / a² = 1 அது மாதிரி இருந்தால், இல்லை சப்போஸ் y² / b² = வேல்யூ 1 இருந்தால் அதனுடைய லிமிட் வந்து எதுக்குள்ளே இருக்குன்னு பார்த்தோம். இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் -a to a ஒய்யை வந்து -b to b அந்த வந்து ஈக்குவேஷன் ஆஃப் தி எலிப்ஸ் வந்து இருக்கும். தட் மீன்ஸ் அதனுடைய பிக்சர்ஸ் வந்து அதுக்குள்ளே இருக்குன்னு பார்த்தோம். அடுத்த அப்சர்வேஷன் என்ன, 2 பாயிண்ட் பார்த்தோம். எலிப்ஸ் வந்து சிமெட்ரிக்காக இருக்கும். எந்தெந்த பாயிண்டில், 4 பாயிண்ட். அதாவது ஃபஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட். எப்போ அந்த ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு தகுந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த 4 பாயிண்ட்லேயும் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் தி எலிப்ஸ் தட் மீன்ஸ் எலிப்ஸினுடைய பிக்சர்ஸ் வந்து சிமெட்ரிக்காக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். எது அப்சர்வேஷன் ஆஃப் ஃபோக்கஸ். செகண்ட் வந்து இதில் வந்து எலிப்ஸினுடைய அப்சர்வேஷனில் செகண்ட் ஃபோசி வந்து பார்த்திங்கன்னா மேஜர் ஆக்சிஸ் எல்லாம் இருக்கும். அந்த மேஜர் ஆக்சிஸ் டிபெண்ட்ஸ் அப்போ வந்து எக்ஸ் ஆக்சிஸாக இருக்கலாம் அல்லது ஒய் ஆக்சிஸாக வந்து இருக்கலாம். ரைட்டுங்களா. இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். என்னுடைய யூடியூப் சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் மேக்ஸ். நான் மேக்ஸ் ரிலேட்டடான கான்செப்ட்டு 9th 10th 11th 12th என்னுடைய வீடியோ வந்து தொடர்ந்து போட்டுட்ருக்கேன். கண்டினியூஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு மேக்ஸ் படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டுங்களா. தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு வந்து புரியும். அதோட ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறேன். என்னுடைய செல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 9841732063. ஆன்லைன் கிளாஸ் வேணுன்றவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா ரெடி டு டேக் த கிளாஸ். ரைட்டுங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வெரி மச்.